வணக்கம். கோயம்புத்தூர் சுந்தராபுரத்தில் இருக்க 97வது வார்டில் தங்கியிருக்க கோண்டி மக்கள், அதாவது இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 45 வருடத்திற்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் இருந்து இடம்பெயர்ந்து நம்ம கோயம்புத்தூர் சுந்தராபுரம் 97வது வார்டில் கோண்டி காலனி அப்படின்ற ஒரு இடத்துல இப்போ வசித்துட்டு வராங்க. இந்த மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவுமே அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து வாங்க இங்கே இருக்க பொதுமக்கள்கிட்டயே அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் ஆதிவாசி ஜனங்கள். எங்கள் தாத்தா முன்வட்ட காலத்தில் நாங்கள் மகாராஷ்டிராவில் இருக்கிற ஜனங்களாக இருந்தோம். ஆனால் எங்களோட பிறப்பு எங்களோட ஜென்ரேஷன் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கோம். நாங்கள் முதலாக நாங்கள் மதுரையில் இருந்தோம் கொஞ்சம் நாளுக்கு, அப்புறமா தஞ்சாவூரில் இருந்தோம். அப்படியே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ஊராக நம்ம தமிழ்நாட்டிலே நாங்கள் சுற்றிக்கிட்டே வந்தோம். இங்கே எங்களோட மக்களில் நாங்கள் 300 குடும்பம் இருக்கிறோம். எங்கள் கோண்டி மக்களில் கோண்டி மொழிங்கிறது கோண்டி நகரங்கிற வச்சுருக்கோம். எங்களோட குடும்பம் மொத்தம் 1000 பேருக்கு மேலே நாங்கள் இருக்கிறோம். அந்த 1000 பேர் வசதிகள் அதில் 115 கவர்மெண்ட் மூலிமா தான் எங்கள் இடத்த வச்சு வீடு கட்டிருக்காங்க. அந்த வீடு கட்டி கொடுத்தது 115 தான் வீடு வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 320 ஃபேமிலிஸ் இருக்காங்க. அதில் 115 குடும்பம் கவர்மெண்ட் மூலியமாக வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அது மாதம் திருப்பி ரெண்ட் கொடுக்கணும். நிறைய பேர் இப்போது ஏழை மக்கள் அவங்க டெய்லி வேலைக்கு போகிறதுனால அவங்களால இந்த பணம் திருப்பி தர முடியல. இப்போ அதை பார்த்திங்கன்னா இன்ட்ரெஸ்ட் டபுள் மேலே அது போயிட்டுருக்கு. அது அவங்களால இந்த பணம் செலுத்த முடியாமல் அந்த பட்டம் வாங்க முடியாமல் இந்த சிச்சுவேஷனில் நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு கோரிக்கை என்ன சொல்கிறோன்னா, எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் அப்புறம் அந்த ரெண்ட் ஹவுஸ் நீங்கள் கேன்சல் பண்ணி தள்ளுபடி செஞ்சு எங்களுக்கு திருப்பி பட்டா எல்லாருக்கும் வழங்குமாறு அரசுக்கு நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறோம். நாங்கள் இப்போ சில பேருக்கு கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு இருக்குது. ஆனால் நாங்கள் குடிசையில் தான் இருக்கிறோம். குடிசை மீன் டென்ட்டில் தான் இருக்கிறோம். அது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கூட எங்களுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். எங்களுக்கு இங்கே பைப் இருக்குது. ஆனால் பைப்பு தண்ணியில் ஒரு மணி நேரம் தான் வந்துட்டுருக்குது. நாங்கள் எவ்வளோ ஜனங்க இருக்கிறோம். ஒரு ஜனங்களில் ஒரு ஏரியா ஃபேமிலியே இங்கே இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு தண்ணி பிரச்சனை அதிகமாக இருக்குது. 15 நாளைக்கு தான் நல்ல தண்ணி எங்களுக்கு வருது. நீங்கள் டிச்சியை பார்த்தா நீங்கள் இங்கே நிற்கவே மாட்டீங்க. ஆனால் நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இந்த கோயம்புத்தூரில் எங்களுக்கு 45 வருஷம் ஆச்சு. ஆனால் 45 வருஷத்தில் எங்களுக்கு ஒரு சந்தத்தில் ஜாதி சர்டிஃபிகேட் இல்லை. எங்களுக்காக எதுவுமே எங்களோட ஒரு கவர்மெண்ட் பட்ஜெட்டில் எங்களோட பேர் கூட இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் நிறைய டைம் அப்ளை பண்ணியிருக்கோம். எஸ்டி சர்டிஃபிகேட் எங்களுக்கு வேணும் சொல்லி எல்லா டைம் போகும்போது கலெக்டர்லேயும் சரி லோக்கல் இங்கே கன்சர்ன் பீப்புள்கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய இந்த இது கேட்டகரி ஒன்றும் எங்கள் கவர்மெண்ட் இதில் ஒன்றும் ரெஜிஸ்டர் ஆகலை அப்படி சொல்கிறாங்க. பட் நாங்கள் என்ன பண்ணுறது, எஸ்டி சர்டிஃபிகேட் எஸ்டிக்கு வர அந்த சலுகையை நாங்கள் பெறாமல் எங்கள் தமிழ்நாட்டில் நம்ம கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டுருக்கோம். அது கிடச்சிதுன்னா எங்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். குழந்தைகள் ஸ்கூலுக்கு அனுப்புவோம். அதில் உள்ள சலுகை நாங்கள் பெற்று மக்கள் கஷ்டம் இல்லாமல் வாழ்வாங்க. சில பேருங்களுக்கு பார்த்தா ஒரு 100 பேருக்கு ஆதார் கார்டு இருக்குன்னா 500 பேருக்கு ஆதார் கார்டு இல்லை. ஒரு சுகப்பிரசவம் ஆகணும்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எங்களுக்கு ஒரு ஹெல்ப் இல்லை. எங்களோட வாழ்க்கை டென்ட்டில் சாக்கடையில் எல்லாமே இந்த மாதிரி தான் வாழ்க்கை போய்கிட்டே இருக்குது. எங்களுக்கு நிறைய பேர்கிட்ட ஓட்டர் ஐடி இல்லை, அப்புறம் அந்த ரேஷன் கார்டு அதுவும் இல்லை. இருக்குது, எல்லா பேர்ட்டும் இருக்குது, நிறைய பேர்ட்டு இல்லை. அப்புறம் ஆதார் கார்டு ஒரு கேம்ப் அந்த மாதிரி பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா மக்களுக்கு தெரியாது எங்கே போகிறது, யார்கிட்ட பேசுகிறதுன்னு தெரியாது. பக்கத்தில் ஒரு கேம்ப் மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக நம்ம எடுக்கலாம். கோண்டி காலனியில் இப்போ நம்ம 97 இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 100 ஃபேமிலிக்கு வீடு கட்டி கொடுத்தாங்க. ஆமாங்க சார். வீடுங்க இப்போ கிட்டத்தட்ட 400 ஃபேமிலி இருக்குங்க. அதே 100 வீடு தான் 400 ஃபேமிலி. ஜனக்கு பார்த்தீங்கன்னா 3500 பேர் மேலே இருப்பாங்க, ஆண்கள் பெண்கள் சேர்ந்துங்க. ஆனா அவங்க பிரதான கோரிக்கை என்னங்கன்னா, அவங்களுக்கு மெயினா தனியா வீடு கேக்குறாங்க. இப்ப நம்ம அபார்ட்மெண்ட் கட்டி கொடுத்தாங்கல்ல வீட்டு வசதி வாரி சார்பா. ஆமாங்க சார். மலுமிச்சம் பெட்டி நம்ம கோயில் பூஜைகளை சொன்னோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க நாங்க எல்லாம் ஒரே இடத்துல இருக்கோங்க, தனித்தனியா போக மாட்டோம். என்னன்னா ஆதிவாசி மாதிரி இந்த மத்திய பிரதேசத்துல ராட்சி கொண்டு வைப்பாங்க அவங்கள. ஆனா அவங்க ஒட்டுக்காத இருக்கவங்க தனித்தனியா போக முடியும். நாங்களும் எம்பி கிட்ட கேட்டு எம்பி கிட்ட லெட்டர் கொடுத்துருக்கோம், மினிஸ்ட்ரி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி 5 ஏக்கரை தனியா பிடிச்சி அவங்களுக்கு ஒட்டுக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அது ஒரு பக்கம் இருக்குதுங்க.
அப்படி இடையில வந்து அவங்க பாத்ரூம் பிரச்சனை இருந்துச்சு. 2 பாத்ரூம் புதுசா கட்டி கொடுத்து 3ஆவது பாத்ரூம் புதுசா கட்டி கொடுத்துருக்காங்க. போன மாசம் ஒரு பூஜை போட்டு நடந்துட்டு இருக்குதுங்க. பாத்ரூம் 3க்கு தனியா ஒரு மோட்டர் வச்சு பாத்ரூம் தண்ணி எல்லாம் இருக்குன்னு சொல்லி அது தனியா மோட்டரை வச்சு பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட டெய்லி வந்து குடிநீர் வந்து நல்ல தண்ணி குடிக்கிற தண்ணியும் சிறுபானியும் போர் பைப்பு 4 நாளுக்கு ஒருக்கா போர் பைப் தண்ணி கொடுத்துருவோம். 6 நாளுக்கு ஒருக்கா வந்து நல்ல தண்ணி கொடுத்துருவோம். பைப்பு அதே மாதிரி ரோடு போட்டு கொடுத்துருக்கோம். காங்கிரீட் ரோடுங்க புதுசா. சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தண்ணி வருது வந்து டிச்சில் இருந்து தண்ணி வருது, குழாய் வந்து டிச்சு கிட்ட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார். எல்லாரும் ஏற்கனவே போட்ட பைப்புங்க. ஓ சரிங்க சார். இப்ப நான் பாதாள சாக்கடை தோண்டும் போது மடியெல்லாம் மாற்றி போட்டிருக்கேன். மாற்றி போட்டு 3-4 மாற்றி போட்டேன். கம்ப்ளைண்ட் பண்ணா ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். தண்ணி வசதி கொடுத்தாலும் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன். சார் எஸ்டி சர்டிஃபிகேட் வேணும், இன்னும் எங்களுக்கு எதுவுமே கொடுக்கல, சர்டிஃபிகேட் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சார். என்ன சர்டிஃபிகேட்? நம்ம எஸ்டி சர்டிஃபிகேட் உங்களுக்கு அதை கேட்டா சில வேலை நம்ம முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டு முகாம் தனியா முகாம் போட்டு அப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த அவங்க இப்ப அந்த எந்த கேஸ்ட் நம்மளுக்கு தெரியலீங்களா, அதனால அவங்க சொன்னாங்கன்னா நம்ம தாசில்தார் சொல்றோம். சொல்லி இந்த மாதிரி அவங்க பழங்குடியினர்னு சொல்லி அவங்களும் சில பேர் வச்சிருக்காங்க. அதை வச்சு போட்டு கொடுத்துருக்குறோம். அதான் அவங்க ஏதோ ஆதாரம் கேட்கறாங்க. இவங்க ஆதாரம் இருக்கிற ஃபேமிலியிலே வாங்கிக்கிறாங்க. இல்ல வந்து அப்புறம் இந்த மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் 2வது வந்து நம்ம எல்லாத்துக்கும் இந்த இது கொடுத்தாங்கல்ல, இந்த நம்மளால என்ன முடியும், இந்த 1000 ரூபாய் கொடுத்தாங்கல்ல, அது நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். எல்லாத்துக்கும் ரேஷன் கார்டு பண்ணி கொடுத்துருக்கேன். அதுதான் சார் அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்க இப்ப 400 பேர் இருக்கோம், 40 பேருக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க, மீதி யாருக்குமே பண்ணி கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சார். இல்ல ரேஷன் கார்டு வந்து கணக்கு சொல்றேன். ரேஷன் கார்டு 3 கடையில எல்லா கடையிலும் பிரிச்சு கொடுத்துருக்கோம். எல்லாருக்கும் ரேஷன் கார்டு இருக்கு. ஒருங்கிட்ட வாங்கி கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம். ஜாஸ்தியா இருக்கு. ரேஷன் கார்டு உள்ளவங்களுக்கெல்லாம் போட்டு கொடுத்தா புதுசா அப்ளை பண்றவங்களுக்கு சீக்கிரம் பண்ணி கொடுக்க சொல்லிக்கிறோம். அவங்களுக்கு அந்த ஏரியாவில தனியா ஒரு முகாம் போட்டு என்னென்ன பிரச்சனை கேட்கறக்க ஒரு நாள் ஒதுக்கி கொடுக்கணும் கேட்டுக்கிறோம். ஒரு நாள் கேட்டு எல்லா ஆட்சியும் எங்க வர வச்செல்லாம் சொல்லியிருக்காருங்க. அதுக்குள்ள நேரம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து போய் எது இருந்தாலும் கூப்பிடுறாங்க அவங்க, நம்மளும் போய் அட்டென்ட் பண்ணிடுறோம். பிரச்சனை சொல்றோம்.